ஹலோ விவோஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த் டிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட்டால் நமக்கு என்ன நன்மைகளானது கிடைக்கிது, இந்த ஒரு பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் என்னென்ன வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா செய்யும், பீட்ரூட்டை எப்படிலாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய உடலில் இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் ஹீமோக்ளோபினுடைய அளவை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காய், எந்த காய் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் தாங்க. இந்த பீட்ரூட்டை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உடலில் இரத்த சோகையை வந்து பார்த்திங்கன்னா தடுத்து கொள்ளலாம். இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தங்கள் வந்து நமக்கு அதிகரிக்க செய்யும். அதேபோல் இந்த பீட்ரூட்டானது வந்து பார்த்திங்கன்னா இதய நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து, அருமருந்துன்னு தான் சொல்லணும். பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்த செய்கிறது. அதனால் இதை நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உணவில் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க. சர்ம ஆரோக்கியங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டால் நமக்கு கிடைக்கிது. பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் மேலும் நம்ம வந்து இளமையாகவும் பொலிவாகவும் இருப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு காய் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் தாங்க. பீட்ரூட்டை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரொம்ப இளமையாகவும் வந்து பொலிவாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்க முடியும். அதோடு உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கக்கூடிய ஒரு தன்மை எந்த காய்க்கு இருக்குது அப்படின்னா இந்த பீட்ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. பீட்ரூட் நல்ல கலரும் இனிப்பு சுவையும் கொண்ட ஒரு வேர் காய்கறி. பொதுவாக பீட்ரூட் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா இனிக்கும் என்பதனால குழந்தைகளுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். பெரியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து அது பிடிக்காது. ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. பீட்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா மற்ற சமயங்களில் சாப்பிடுவதை விட குளிர்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. பீட்ரூட் வந்து ரத்தத்தினுடைய அளவை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க செய்யுங்க. பீட்ரூட்டில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. அதேபோல் மிக குறைந்த அளவு கலோரி மட்டுமே இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, சோடியம், மேக்னீசியம், அதேபோல் பாஸ்பரஸ், பொட்டாசியம், மாங்கனீஸு, விட்டமின் சி இருக்குது. அதேபோல் மாவுச்சத்து, நார்ச்சத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவுமே அடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்களானது இந்த பீட்ரூட்டில் வந்து காணப்படுது. பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது நீங்கள் எப்படிலாம் எடுத்துக்கிறீங்க, ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் போர் அடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொரியலாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லையா குழம்பு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஜூஸ் ஐட்டம் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஜூஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவு தேன் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களுடைய அல்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரைவிலே வந்து குணமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடலில் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே வந்து நீக்க உதவும். உடலில் உள்ள கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றி சுத்தப்படுத்தும். பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த தீர்வாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காணப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து மாதத்தில் ஒரு 4 டைம் 5 டைம் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய சருமத்தில் தீக்காயங்கள் ஏதேனும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டால் உடனே அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியில் வந்து நம்ம முகத்தை இது பண்ணுவோம். கையில் பட்டால் கையில் வந்து தண்ணியில் விடுவோம், அப்படின்னா இங்கு பாட்டில் விடுவோம், மாவு தேய்ப்போம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இனிமேல் வந்து செய்யாதீங்க. உங்களுடைய சருமத்தில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா தீக்காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது உடனே வந்து புண்ணாவோ இல்லை கொப்பளங்களாகவோ மாறத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தீக்காயம் பட்ட உடனேயே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து சாறு பிழிந்து அதை நீங்கள் அதை தடவினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரிச்சலும் வலியும் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொப்பளங்கள் வராமல் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பட்டு போகிற மாதிரி அப்படியே வந்து காயங்கள் அமைங்கிடும். ஸோ அதனால் இந்த பீட்ரூட்டை வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு தீக்காயங்கள் பட்ட இடங்களில் பீட்ரூட் சாறினை தடவுவதனால காயம் பட்ட இடங்களில் கொப்பளங்கள் ஏற்படாமல் வந்து தடுக்குவதற்கு இந்த பீட்ரூட்டானது ரொம்பவுமே உதவி செய்யும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.